அனைவருக்கும் வணக்கம். இன்று அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகனின் வரலாறு பற்றி காண்போமா? வணக்கம். விநாயகருடன் ஞானப்பழம் கேட்டு போட்டி போட்டதில் முருகன் கோபித்து துறவறம் பூண்டு பழனிமலையில் அமர்ந்த கதையுடன் தொடர்புடையது. சங்க காலத்தில் பொதினி, ஆவினன்குடி என அழைக்கப்பட்ட இப்பகுதி போகர் சித்தர் உருவாகிய நவபாஷண சிலைக்கு புகழ் பெற்றது. கதைச் சுருக்கம்: ஞானப்பழம். ஒருமுறை சிவன், பார்வதி தங்கள் பிள்ளைகளுக்கான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஞானப்பழத்தை பரிசாகத் தர முடிவெடுத்தனர். யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என நிபந்தனை விதித்தனர். முருகனின் பயணம்: முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்ற கிளம்பினார். விநாயகரின் வெற்றி: விநாயகரோ தனது பெற்றோரே உலகம் எனக் கருதி அவர்களை சுற்றி வந்தார். முருகனின் கோபம்: தன் முயற்சி வீணானதால் கோபமடைந்த முருகன் கைலாசத்தை விட்டு விலகி தென்னிந்தியாவில் உள்ள பழனி மலையில் அமர்ந்தார். இத்தலத்திற்கு பழம் நீ என பெயர் வந்தது. தலத்தின் பெயர்கள்: பொதினி. சங்க காலத்தில் இப்பகுதி பொதினி என்று அழைக்கப்பட்டது. ஆவினன்குடி கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பேகன் ஆண்ட பகுதி என்பதால் ஆவினன்குடி என்ற பெயரும் உண்டு. பேகனுக்கு ஆவிகுலத் தலைவன் என்ற பொருளும் உண்டு. கோவில் சிறப்புகள்: நவபாஷண சிலை. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் போகர் என்ற சித்தர் நவபாஷணத்தால் உருவாக்கிய சிலையை கொண்டுள்ளது. அறுபடை வீடு: இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். குன்றின் உச்சியின் மேல் அமைந்துள்ளது. காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தலமும் இத்தலம்தான். இடும்பன் மலையை தூக்கிய புராணக் கதையுடன் இது தொடர்புடையது. வரலாற்று பின்னணி: சங்க இலக்கியங்களான பத்துப்பாட்டு, அதாவது திருமுருகாற்றுப்படை மற்றும் பிற பாடல்களில் பழனி மலையை பற்றி குறிப்புகள் உள்ளன. சேரர் மன்னர்கள், குறிப்பாக வேளாவி கோமான் போன்றோர் இப்பகுதியை ஆண்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. நன்றி. மீண்டும் முருகரை பற்றிய கதைகள், வரலாறுகள் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.